எல்லாருக்கும் வணக்கம். முதல்வர் விஜய் அவர்கள் தமிழகத்துக்கு முதல்வரான பின்பு நான் பார்க்குற ஒரு முக்கியமான மாற்றம் என்னன்னா, பல பேர் சட்டமன்றத்தை லைவ்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நான் பாலிமர்ல பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு சேனல்ல மட்டுமே 65,000 பேர் லைவ்ல பார்த்துட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே இது பாராட்டத்தக்க ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் தான். சரி, இன்னைக்கு சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டுக்கு எதிராக கர்நாடகாவில் காவேரியின் குறுக்கே மேகதாதுல அணை கட்டுவதற்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் முன்மொழிந்த அந்த தீர்மானத்தை ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, மற்ற கட்சிகள் அப்படின்ட்டு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் தமிழகத்தின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு எல்லா கட்சிகளும் அதற்கு வழிமொழிந்து அந்த தீர்மானம் மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதில் கூட ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, தமிழக எதிர்கட்சி தலைவர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு திட்டத்தை சொல்கிறாப்புல, நீங்கள் மட்டும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க, எங்கே பாருங்க நான் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னாப்புல. என்ன அப்படின்னா, இந்த காவிரி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும் ஒரு தனி நீதிமன்றம், ஒரு நடுவண் நீதிமன்றம் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்கிறாரு. அதுக்கு நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள், அதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கிற விஷயம் தான், ஆல்ரெடி அதுக்கான திட்டம்லாம் போய்கிட்டு இருக்குது. இருந்தாலும் எதிர்கட்சி தலைவர் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை பத்தியில் 4வது இடத்தில் ஏற்ற வேண்டும் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் சொல்றது, அதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படி ஒரு கும்பிடு போடுறது, இதெல்லாம் உண்மையிலே ஒரு பார்ப்பதற்கு நல்லா இருக்கக்கூடிய விஷயம்தான். என்ன அப்படின்னா, இதை பார்க்கும்போது அடாடாடா பாடுறா என்ன ஒற்றுமையாக இருக்கிறாங்க. தமிழகத்தின் நலன் அப்படின்னு வரும்போது என்னதான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படி இப்படின்னு மாற்றி சண்டையை போட்டுக்கிட்டாலும், மாற்றி குடுமையை பிச்சுக்கிட்டாலும், தமிழ்நாட்டின் நலன் வரும்போது பாடுற எல்லாரும் என்ன ஒன்று கூடி வேலை பார்க்குறாங்க அப்படின்ட்டு பல பேர் நினைக்கலாம். ஆனால் அதான் இல்லை. இதில் நிறைய விஷயங்கள் இதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்குது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் நம்முடைய தாவேக நண்பர்களுக்கு. என்ன அப்படின்னா, இப்போ சமீப காலங்களில் தாவேக்கால பல கட்சிகள் இருந்து வந்து சேர்றாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்களும் வராங்க, அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் நீங்கள் பதவி விலகச் செய்து நீங்கள் உங்கள் கட்சியில் நீங்கள் சேர்த்துக்கிறீங்க. நீங்கள் என்ன தான் உருட்டினாலுமே மக்கள் நலனுக்காக நாங்கள் தாவேக்காவோட சேர்ந்து நாங்கள் செயல்படுகிறோம் அப்படின்ட்டு அவங்க என்ன தான் உருட்டினாலுமே உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சரி, ரைட்டு, சேர்த்துக்கிறீங்க, சந்தோஷமா இருக்குது பார்க்கறதுக்கு. பாடுற ஒரு கட்சியை நம்ம உடைக்கிறேன்டா, உடைச்சி எங்கள் கட்சிக்குள்ள நாங்கள் சேர்க்குறோம்டா அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது எவ்வளோ பெரிய ஆபத்தாக தாவேக்காக போய் முடிய போகுது அப்படிங்கிறத இன்னும் உணராமல் இருக்கிறீங்க அப்படின்றது தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்கிறது. ஏன்னா நீங்கள் உடச்சி நீங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறீங்க, நல்ல விஷயம். ஆனால் அவர்கள் எல்லாருமே உங்கள் கட்சிக்கு உண்மையாக இருப்பாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. அந்த கட்சிக்கு இத்தனை ஆண்டுகளாக, இத்தனையும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலிருந்து, ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலிருந்து அவர்களுக்கு வாய்ப்பளித்து, அவர்களுக்கு பதவி அளித்து, அவர்களை மிக உயர்ந்த இடத்துல கொண்டு போய், சாதாரண கீழே இருந்தவங்களை கொண்டு போய் உயர்ந்த இடத்துல வச்ச ஒரு கட்சியவே அந்த கட்சிக்கு விசுவாசம் இல்லாமல் அந்த கட்சியை தூக்கி போட்டு அவங்க வராங்க அப்படின்னா உங்கள் கட்சிக்கு எந்த அளவுக்கு விசுவாசமாக இருப்பாங்கன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க. எதுக்காக நான் சொல்ல போகிறேன் எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு மேலே நான் சொல்ல ஒரு விஷயங்கள் தான். உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் பத்திரிகைகளில் வந்த செய்திகள் மற்றும் நமக்கு அந்த நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அவர்கள் வழியாக நம்ம கேள்விப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், எப்போ முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றாரோ, முதல்வராக பதவியேற்றாரோ அப்போ இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், குறிப்பாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அவருக்கு இருக்குது. அவர் கூட சரி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிட்டார். ஆனால் இன்னுமே உதயநிதி அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அப்போவே போய் அவருடைய தாயாரான துர்கா ஸ்டாலின் அவர்கள்ட்ட அழுதுருக்காரு. என்னம்மா விஜய் எல்லாம் போய் சிஎம் என்னால் ஏற்றுக்க முடியல, என் நெஞ்சு கொதிக்குது அப்படின்ற மாதிரி அழுதுருக்காரு, புலம்பிருக்காரு. அதுக்கப்புறமா தான் அதிமுக கூட பேசலாமா, பேசி அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்கலாமா அப்படின்ற திட்டங்கள்லாம் அதுக்கு பின்னாடி. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சரியாக கைகூடி வரல. திமுகவில் இருந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே தாவேகா பக்கம் வந்து தாவேகா இப்போ ஆட்சி அமைச்சிருச்சு. அதோட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஓய்ந்து விட்டாரா? ஏன்னா இப்போ பாருங்க, நம்பிக்கை வாக்கெடுப்பு அதில் தாவேகா ஜெயிச்சிட்டாங்க. ஃப்ளோர் டெஸ்ட்டில் ஜெயிச்சு அவங்க ஆட்சி பிடிச்சிட்டாங்க. இன்னொரு 6 மாதத்துக்கு இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புன்றதை நடத்த முடியாது. ஸோ ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆட்சியை இன்னொரு 6 மாதத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஆனால் அதோடு நம்ம சும்மா இருந்துருவோமா? உதயநிதி அவர்கள் சும்மா இருந்துருவாரா? இருக்க மாட்டார். தொடர்ச்சியாக தன்னுடைய அமைச்சர்கள்கிட்ட பார்க்குற எல்லாருக்கிட்ட, ஆனால் எப்படின்னா இது விஜய் எப்படின்னா முதல்வர் அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறாருன்ற மாதிரி செய்திகள் வருவதோடு அல்லாமல் புதுசாக ஒரு பிளானை போட்டுட்டு இருக்கிறாங்க. விஜய் அவர்களுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்காக இந்த ஆட்சி எப்படியாச்சும் நடக்க விட்டாமல் பண்ணும், எப்படியாச்சும் கவுத்தணும் அப்படின்றதுக்காக புதுதாக ஒரு பிளான். அந்த பிளான் என்ன அப்படின்னா, அதுக்கு பேர் தான் ஆப்ரேஷன் எஸ்.
ஆப்ரேஷன் எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் ஸ்பீக்கர், அதாவது சபாநாயகர் மேலே ஒரு நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வரணும். அதாவது அவருக்கு ஒரு வாக்கெடுப்பு நடத்தணும். வாக்கெடுப்பு நடத்தி சபாநாயகர் எத்தனை பேர் ஆதரவு இருக்கிறாங்க, எத்தனை எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து சபாநாயகரை முதல்ல அந்த பதவியில் இருந்து நீக்கணும். இதுதான் அந்த ஆப்ரேஷன் எஸ் அப்படின்ற பேரில் உதயநிதியும் அவருடன் சேர்ந்தவர்களும் போட்டுக்கொண்டிருக்கிற திட்டம். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. முதல்ல இப்போது 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. அது வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. அப்போது 5 தேர்தல் 5 எம்எல்ஏக்கள் இப்போ இல்லை. இப்போது 234 எம்எல்ஏக்களில் 5 எம்எல்ஏக்கள் விட்டுட்டா மீதி இருக்கிறது வெறும் 229 எம்எல்ஏக்கள் இல்லைங்களா? ஓகே, இந்த நேரத்தில் ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை சபாநாயகர் அவர் மேலே கொண்டு வர முடியுமா என்றால் கொண்டு வர முடியும். 14 நாட்களுக்கு முன்னாடி அதை 50 எம்எல்ஏக்களுடைய கையெழுத்துடன் அதை கொண்டு போய் சமர்ப்பிக்கணும். அந்த மனுவை கொண்டு போய் சமர்ப்பிக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா சபாநாயகர் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும் இல்லைங்களா? சரி, அப்படி சபாநாயகர் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும்போது கிட்டத்தட்ட பாதிக்கும் 1 அதிகமாக எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட்டு சபாநாயகர்கள் இருந்தால் மட்டும்தான் சபாநாயகரால் அவைத் தலைவரால் அந்த பதவியில் தொடர முடியும். இப்போ 229 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்களா ஒரு கணக்கு தமிழ்நாட்டில். அப்போ 229 எம்எல்ஏல பாதி எவ்வளோ அப்படின்னா 115 இல்லைங்களா? 115னா 230 வருது. அப்போது சபாநாயகராக பெரும்பான்மையை நிரூபித்து அவர் சபாநாயகராகவே தொடரணும் அப்படின்னா 115 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் அவர் சபாநாயகராகவே தொடர முடியும். ஒருவேளை அதுக்கு கீழே குறைஞ்சா சபாநாயகர் அவர்கள் தங்களுடைய பதவியில் இருந்து அவர் நீக்கப்படலாம். அப்படி சபாநாயகருக்கான அந்த வாக்கெடுப்பு நடத்தப்படும் போது சபாநாயகர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த தேர்தலில் பங்கெடுக்கலாம். அவர் சார்ந்த வாதங்களை அவர் முன்வைக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் அவரால் அவைத்தலைவராக தொடர முடியாது. அதுக்கு பதிலாக யார் அவைத்தலைவராக இருப்பாங்க அப்படின்னா துணை அவைத்தலைவராக இருக்காங்க இல்லையா, அவர் தான் அவைத்தலைவராக அந்த இடத்துல இருப்பாங்க. எதுக்கு இப்போ டிஎம்கே சபாநாயகரை பிளான் பண்ணுது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம். ஆட்சியை எப்படியும் நான் 6 மாதத்துக்கு அசைச்சு பார்க்க முடியாது. அப்போ சபாநாயகரை டார்கெட் பண்ணுறதுனால இவங்களுக்கு என்ன லாபம், அல்லது சபாநாயகர் அந்த பதவியிலிருந்து தூக்குறதுனால இவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போது 115 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு சபாநாயகருக்கு கிடைக்கும். யோசிச்சு பாருங்க. இப்போ தாவேக்காவுடைய ஆதரவு எத்தனை எம்எல்ஏக்கள்? தாவேக்கா எம்எல்ஏக்கள் போக காங்கிரஸ், பிசிகா, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் ப்ளஸ் ஐயுஎம்எல் இது எல்லாம் சேர்ந்து தாவேக்காவுக்கு இப்போ இருக்கிற ஆதரவு எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா 119 எம்எல்ஏக்கள். அப்படி இருக்கும்போது 119 எம்எல்ஏக்களில் ஒரு 115 பேர் சபாநாயகருக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்களா? ஏன்னா எல்லா ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். இந்த இடத்துல தான் இருக்குது திமுகவுடைய ட்விஸ்ட். என்ன அப்படின்னா அவங்களோட பிளானே வேற. என்ன பிளான் அப்படின்னா தாவேக்கால் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் சில பேரை விலைக்கு வாங்க வேண்டும். அதாவது சபாநாயகருக்கு ஆதரவாக வாக்களிக்க கூடாது அல்லது சபாநாயகருக்கு எதிராக வாக்களிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு 15 எம்எல்ஏக்களை அவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் வருது. அந்த 15 எம்எல்ஏக்களையும் கூட்டணி கட்சிகள் இருந்து எடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா கூட்டணி கட்சிகள் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டன. இப்போ பிசிகா எடுத்துக்காங்க, அவங்க ஆல்ரெடி அமைச்சரவையில் பங்கெடுத்துட்டாங்க. இந்த நேரத்தில் போயிட்டு நாங்கள் சபாநாயகருக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய குழப்பம் அந்த இடத்துல உருவாகும். பிசிகா அதற்கு தயாராக இல்லை. அவங்களோட பிளான் என்ன? அது மட்டும் இல்லாமல் தாவேக்கால கிட்டத்தட்ட சில அமைச்சர் பதவிகள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ ஆல்ரெடி பட்டியல் சமூக மக்கள் தாவேக்காவில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாலும் அதே போல் விசிகாவுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டதாலும் இந்த நேரத்தில் தாவேக்காவுக்கு எதிராக விசிகா செயல்பட்டால் பட்டியல் சமூக மக்களே விசிகாவுக்கு எதிராக திரும்பி விடுவார்களோ என்கிற அச்சத்தில் தோழர் திருமாவளவன் அவர்கள் இந்த முடிவை எடுப்பதற்கு அவர் தயாராக இல்லை. அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை இது பின்னாடி சொல்கிறேன், எப்படி சபாநாயகர் பதவியிலிருந்து நீக்கிறது மூலமாக தாவேக்கா ஆட்சியை கவிழ்க்க முடியும் அல்லது கவிழ்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்கான இது பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒருவேளை அப்படி ஏதாவது ஒன்று நடந்தால் மீண்டும் இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிற அந்த ஒரு இதில் சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் அந்த இடத்துக்கு வரமாட்டோம் அப்படின்ட்டு கூட்டணி கட்சிகள் எல்லாமே இதிலிருந்து நழுவிக்கிட்டாங்க. இப்போ திமுகவுடைய அடுத்த பிளான் என்ன அப்படின்னா தாவேக்கால் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களையே விலைக்கு வாங்குறது தான் திமுகவுடைய பிளான். அப்போ தாவேக்கால் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களே விலைக்கு வாங்கணும் அப்படின்னா யாரை விலைக்கு வாங்க முடியும்? இப்போ நான் சொன்னல ஆரம்பத்தில் ஆரம்பிக்கணும்னு கூட சொன்னல, தாவேக்காவுக்கு மற்ற கட்சி எம்எல்ஏக்களை உள்ளே கொண்டு வர்றது அல்லது மற்ற கட்சிகளை உடச்சி அங்கே இருக்கிறவங்களை இங்கே உள்ளே கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய ஆபத்தாக தாவேக்காவுக்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறத நான் சொன்னேன் இல்லையா, இங்கே வருது. இப்போ திமுகவுடைய திட்டமே என்ன அப்படின்னா
தாவேக்கால அதாவது ஆரம்ப காலத்திலிருந்து ரசிகர்களாக இருந்து, அதுக்கப்புறம் மன்றத்தில் நிர்வாகிகளாக இருந்து, அதுக்கப்புறம் விஜய் மக்கள் இயக்கத்தில் நிர்வாகிகளாக இருந்து, அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்தில் பொறுப்பேற்று அதில் போட்டியிட்டு ஜெயிச்சவங்க அவங்கள எந்த காலத்திலும் விலைக்கு வாங்க முடியாது. ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க விஜய் அவர்களுடைய விசுவாசிகள். என்ன ஆகுனாலும் அவங்க விலைக்கு வாங்க முடியாது. அப்போ அவங்களோட டார்கெட்டு விஜய் அவர்கள் இயக்கத்திலிருந்து வந்த எம்எல்ஏக்களோ அல்லது அமைச்சர்களோ கிடையாது. அவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா, இப்போ கட்சியில் இல்லாதவங்களை வெளியிலிருந்து கொண்டு வந்து சேர்த்துருப்பாங்க. சில பேர் திடீர்னு கழக நிர்வாகிகள்னு அறிவித்து அவங்களே தேர்தலில் நிற்க வச்சுருப்பாங்க. அல்லது மற்ற கட்சியிலிருந்து வந்திருப்பாங்க இல்லையா, அதிமுகவில் இருந்தோ அல்லது மற்ற கட்சியிலிருந்து வந்தவங்களை அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு கேண்டிடேட் வேட்பாளர் கொடுத்து அவங்க நிற்க வச்சுருப்பாங்க. அவங்கள டார்கெட் பண்ணுறது தான் திமுகவுடைய டார்கெட். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு விஜய் அவர்கள் மீது விசுவாசம் கிடையாது. விஜய் அவர்கள் மேலே தனிப்பட்ட முறையில் எந்த பற்றும் கிடையாது. அவங்க தாவேக்காவுக்கு வந்தது எதுக்காக? டிவிக்கே எப்படியாச்சும் ஜெயிச்சிரும், விஜய் அவர்களுடைய அந்த பிம்பத்தை வச்சு தாவேக்கா ஆட்சி அமைச்சிரும். அப்படி தாவேக்கா ஆட்சி அமைச்சா நமக்கு அங்கே அதிகாரம் கிடைக்கும், பதவி கிடைக்கும். அந்த பதவியை வச்சு நம்ம நிறைய சம்பாதிக்கலாம், நம்மளை செல்வ செழிப்பாக ஆக்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுயநல நோக்கத்திற்காக தாவேக்காவில் இணைஞ்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டவங்க தான் டிஎம்கேவோட டார்கெட். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அமமுகவிலிருந்து ஒரு எம்எல்ஏ தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாரா? அந்த மாதிரி சில கட்சிகள் இருந்து வந்திருப்பாங்கல்ல. அப்படி வந்தவங்க எதை எதிர்பார்த்து வந்தாங்க அப்படின்னா, அமைச்சரவை எதிர்பார்த்து வந்தாங்க. நமக்கு ஒரு அமைச்சர் கிடைக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து வந்தாங்க. ஆனால் அப்படி அமைச்சர் கிடைக்கப்பட்டவங்க மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்களுக்கு அமைச்சரவை இடம் கிடைச்சிச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜேசிடி பிரபாகர் அவர்களுக்கு அவைத்தலைவர் இடம் கிடைச்சிச்சு. மற்றபடிக்கு எத்தனையோ பேர் வெளியிலேருந்து வந்தவங்க இருக்கிறாங்க. பிஎஸ் பாபு அவர்கள் இருக்காரு, அதே மாதிரி இவர் அமமுகவிலிருந்து வந்த எம்எல்ஏ இருக்காரு, அந்த மாதிரி இருக்காங்க. பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் தான் ஆல்ரெடி அதிருப்தியில் இருக்கிறாங்க. எங்கடா நம்ம அமைச்சரவை நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்ட்டு. அப்படிப்பட்டவர்களை திமுக டார்கெட் பண்ணி, இங்கே பாருங்க, உங்களை அவங்க ஏமாத்திட்டாங்க அல்லது உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, உங்களுக்கு உரிய மரியாதை அவர்கள் செய்யலை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, நைஸாக இங்கிட்டு வந்துடுங்க. எப்படியாச்சும் எதையாச்சும் ஒன்று பண்ணி உழப்பி இந்த ஆட்சியை கவுத்துட்டோம்னா நீங்கள் எங்கள் பக்கம் வந்துட்டீங்கன்னா நாங்கள் ஜெயிச்சிரும். நாங்கள் ஜெயிச்சு வரும்போது உங்களுக்கு அமைச்சரவையில் இடம் தருகிறோம் என்பது போன்ற ஆசை வார்த்தைகளை கூறுவது மட்டுமல்லாமல் சில ஸ்வீட் பாக்ஸுகளை காட்டி, உங்களுக்கு அது என்னன்னு தெரியும், அதில் காட்டி எங்கள் பக்கம் வந்துருங்க அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும், சவுத் சைடில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களையே ஒரு 4-5 பேர் ஆல்ரெடி பேசி டீல் போட்டு முடிச்சு விட்டதாக பத்திரிகை செய்திகளில் வருது. இது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ங்கிறது எனக்கு தெரியாது. ஜஸ்ட் நான் உங்கள் பார்வையில் நான் விட்டுறேன். அது என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குதா செய்திகள் வருதுன்றது மட்டும் நான் கூட சொல்கிறேன். சரி, ரைட்டு. இப்போது அப்படி ஒரு 15 பேரை அவங்க இழுத்துக்கிட்டாங்கப்பா. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஹைப்போதெட்டிக்கலாக கற்பனையாக ஒரு 15 பேரை அவங்க பக்கம் எடுத்துக்கிட்டாங்க. இப்போது சபாநாயகருக்கு எதிரான வாக்கு எழுப்புற அவங்க சபாநாயகருக்கு எதிராக வாக்கு போட்டாங்க அல்லது வாக்கே போடாமல் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ சபாநாயகர் பதவியிலிருந்து விடுவிக்கப்படுவார். சரி, சபாநாயகர் பதவியிலிருந்து விடுவிக்கப்படுறதுக்கும் ஆட்சி கவிழ்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த இடத்துல தான் சூட்சமே இருக்குது. இங்கே தான் டிஎம்கேவோட கேமே இருக்குது. என்ன அப்படின்னா, சபாநாயகராலேயே பெரும்பான்மை நிரூபிக்க முடியல. இத்தனைக்கு சபாநாயகர்ன்றவர் யாரு? ஆளுங்கட்சிக்கு சாதகமானவர். அப்போ சபாநாயகரால் பெரும்பான்மை நிரூபிக்க முடியவில்லை அப்படிங்கிறது ஆளுங்கட்சியோட இயலாமையாகத்தான் பார்க்கப்படும். ஆளுங்கட்சியாலேயே பெரும்பான்மை நிரூபிக்க முடியல என்ற இயலாமை பார்க்கப்படும். அதை வச்சு எதிர்கட்சிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆளுநர்கிட்ட போயிட்டு மறுபடியும் ஒரு நம்பிக்கை தீர்மானம், மறுபடியும் ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் வைங்க. ஏன்னா எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இவங்க தன்னுடைய பெரும்பான்மையை மறுபடியும் நிரூபிக்கட்டும். யாரு? தாவேக்கா ஆளுங்கட்சி தன்னுடைய பெரும்பான்மை மறுபடியும் நிரூபிக்கட்டும் அப்படின்ட்டு அவங்க போய் கேட்டாங்கன்னா, மறுபடியும் அந்த ஃப்ளோர் டெஸ்ட் நடத்துவதற்கு ஆளுநருக்கு முழு உரிமை உண்டு. கிட்டத்தட்ட இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்களே, கான்ஸ்டிடியூஷனல் விதி 170C. அந்த விதியின்படி சபாநாயகருக்கான வாக்கெடுப்பை மீண்டும் நடத்த முடியும். சபாநாயகர் ஒருவேளை பெரும்பான்மையை நிரூபிக்காமல் அவர் நீக்கப்பட்டு விட்டால் அதை வச்சே ஆளுநர் ஆளுங்கட்சிக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டை மறுபடியும் நடத்த சொல்ல முடியும். இந்த நேரத்தில் ஃப்ளோர் டெஸ்ட் நடக்குது. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், மறுபடியும் அந்த எம்எல்ஏக்கள் எல்லாமே, அதாவது ஒதுங்கி போன எம்எல்ஏக்கள் மறுபடியும் ஒரு தடவை தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்து மீண்டும் ஒரு முறை அந்த 118 எம்எல்ஏ அப்படிங்கிற இடத்த அவர் தொட்டுட்டார் அப்படின்னா மீண்டும் தாவேக்கா ஆட்சி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒருவேளை இவங்க விலைக்கு வாங்கின அந்த 15 பேரோ அல்லது 16 பேரோ தாவேக்காவுக்கு வாக்களிக்காம ஒருவேளை அந்த பெரும்பான்மை அப்படிங்கிற இடத்துல இருந்து தாவேக்கா கீழே போச்சு அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னொரு வாய்ப்பு எதிர்த்தரப்புக்கு கொடுக்கப்படும். எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்கள் தங்களுடைய பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். இப்போ அவங்கெல்லாம் ஒன்று கூடி எல்லாரும், அதாவது யார் யாரெல்லாம் விஜய் அவர்களுக்கு எதிர்கட்சி எதிராக இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் தாவேக்கா ஆட்சி நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் ஓரணியாக கூடி அவங்க ஒரு 118 எம்எல்ஏக்கள் அவங்க காமிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படும். இதுதான் விதி. இப்போ
இது 3 அணியா உடஞ்சு போச்சுப்பா. யாராலையுமே பெரும்பான்மை நிரூபிக்க முடியல. ஒருவேளை நான் தொடர்ந்து ஒரு பேச்சுக்கு திமுக செயல்படுத்த நினைக்கிற திட்டத்துக்கு அதிமுக ஒத்து வரல, அல்லது மற்ற திமுகவோட இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எதுவுமே ஒத்து வரலன்னு வச்சுங்களேன். இப்போ என்ன நடக்கும்? எந்த கட்சியுமே பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அப்போ என்ன நடக்கும்னா வேற வழியே இல்லை, குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அபாயகரமான ஒரு திட்டத்தை உதயநிதி அவர்கள் தீட்டிக் கொண்டிருப்பதாக பத்திரிகை செய்திகளில் வருகிறது. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இதெல்லாம் ஏன் செய்தி கிடையாது, பத்திரிகையில் நான் படித்த செய்தியை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். வருது ஒன்று இப்படி நடக்கலாம், அல்லது இன்னொரு திட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னா, விஜய் அவர்களை எப்படியாவது ஒழுங்காக ஒரு நிலைத்தன்மையோட ஆட்சி நடத்த விடாமல் கெடுக்கணும். கெடுக்கிறது மூலமாக மக்கள்கிட்ட ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்தணும். ஒன்றும் இல்லைங்க, இப்படி ஒன்று நடக்குதுங்க, இப்படி ஒரு கொலாப்ஸ் ஒன்று நடக்குதுங்க. விஜய் அவர்கள் ஆட்சியில் நீடிக்கிறாரோ அல்லது ஆட்சியிலிருந்து அதெல்லாம் 2ஆம் பட்சம். பட் இப்படி ஒரு குழப்பமான நிலை நீடிக்குதுன்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தொழில் நிறுவனத்தை சார்ந்தவர்கள் யாராவது வருவாங்களா? ஏன்னா இங்கே ஆட்சியே ஒரு நிலைத்தன்மை இல்லாத ஆட்சியாக இருக்குது. எதை நம்பி அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? அப்போது தொழில்துறை வந்து முடக்கப்படும், பெரிதளவுக்கு வராது. தமிழ்நாட்டின் மீதான நம்பிக்கை தொழில் நிறுவனங்களுக்கு குறையும். அப்போ இது எல்லாமே யாருக்கு கெட்ட பேராக வரும்னா, முதல்வர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய கெட்ட பேராக வரும். அவருடைய ஆட்சியின் மீது ஒரு மிகப்பெரிய துடைக்க முடியாத ஒரு களங்கம் ஏற்படுத்தப்படும். இப்படியான ஒரு டாக்ஸிக்கான ஒரு பிளான் தான் உதயநிதி அவர்கள் போட்டுட்டு இருக்கிறதாக செய்திகள் வந்துட்டு இருக்குது. ஸோ நமக்கு விஜய் அவர்கள் மீது கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம், திமுகவை பிடிக்காது, அது வேற விட்டுருங்க. விஜய் அவர்களுடைய ஆட்சியின் மீதோ அல்லது அவர்களுடைய செயல்பாடுகள் மீதோ கருத்து முரண்பாடு இருந்தாலும் கூட, ஒரு தமிழ்நாட்டின் நலன் அப்படின்றத பார்க்கும்போது, தமிழ்நாட்டு அரசியலின் நலன் அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஒரு சாலிடான ஒரு நிலையான ஆட்சின்றது நடக்கணும் விஜய் அவர்கள் தலைமையில். ஏன்னா என்னதான் இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதிகமான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் அப்படின்னும் போது, அவரை தான் கூட்டணி கட்சிகளும் ஆதரவளித்து தாவேக அரசைத்தான் அவர்கள் நிறுவியிருக்கிறார்கள் அப்படின்னும் போது, அந்த அரசு ஒரு நிலையான அரசாக நடக்கணும். இந்த மாதிரி தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள, தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்குள்ள குழப்பங்கள், இந்த மாதிரி தேவையில்லாத இந்த உழப்பல்கள்லாம் இருக்கக்கூடாது. இது யாருக்கு சாதகமாக போகும் அப்படின்னா, ஒன்று மத்திய அரசுக்கு சாதகமாக போகும், இவங்களுக்கெல்லாம் சாதகமாக வராது. திமுக நினைக்கலாம் எப்படியாச்சும் பண்ணி விஜய் அவர்களை ஆட்டை கலைச்சிடலான்ட்டு, அது அவங்களுக்கும் பேக் ஃபயராக தான் போகும். இப்போ ஒன்றும் இல்லை, ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் நாங்கள் எதிராக வாக்களிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னப்போ, ஐயா ஸ்டாலின் அவர்களே அதை தடுத்திருக்காரு. வேண்டாம், பண்ணாத, அது தப்பு. ஒருவேளை இப்போ நீ அதை பண்ண அப்படின்னா மக்களுடைய நேரடி கோபத்துக்கு நாம் ஆளாகும், அதனால் அந்த வேலையை பண்ண அப்படின்ட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் தடுத்திருக்காரு. அவருடைய வயதுக்கு, அவருடைய அரசியல் அனுபவத்துக்கு, முதிர்ச்சிக்கு அவருக்கு அந்த பக்குவம் இருக்குது, அவருக்கு என்ன பண்ணால் சரியாக இருக்குன்னு தெரியுது. ஆனால் உதயநிதி அவர்களுக்கு அதை இன்னும் ஹேண்டில் பண்ண முடியல. ஒரே விஷயங்க, சிம்பிள், விஜய் அவர்கள் முதல்வராக ஆனதை உதயநிதி அவர்களால் எக்காரணம் கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த ஒரு விஷயம் உதயநிதி அவருடைய தூக்கத்தை தொலைத்திருக்கிறது. இதுதான் விஷயம். அந்த வைத்தறிச்சல் தாங்க முடியாத ஒரு விஷயத்துல இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனால் நம்முடைய எண்ணம், விஜய் அவர்கள் ஒரு நிலையான ஆட்சியை நடத்தணும். நடத்தும் போது வேணா அவருடைய குறைகளாலேயோ அல்லது அவருடைய தவறுகளாலேயோ, ஆட்சியாளர்களுடைய தவறுகளாலேயோ ஏதாச்சும் நடக்குது அல்லது கெட்டது நடக்குது, இவங்க சொன்ன எதையுமே நிறைவேற்றலை, மாறாக தமிழக நலனுக்கு எதிராக தான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ நம்ம விமர்சிப்போம், அப்போ நம்ம கேள்விகள் கேட்போம். அது வேற, அது ஆரோக்கியமாக போகும். இந்த பக்கம் இருக்கிற எதிர்கட்சிகள் விமர்சிக்கிட்டோம், இந்த பக்கம் இருக்கிற ஆளுங்கட்சி பதில் சொல்லிட்டோம், அது ஆரோக்கியமாக போகும். ஆனால் ஒரு ஆட்சியே நல்லா நடக்கக்கூடாது, அது நிலை குலைஞ்சு போகணும், அது எப்படியாச்சும் கொட்டச்சல் கொடுத்து அந்த கெடுத்து விடணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப மோசமான, ரொம்ப டாக்ஸிக்கான எண்ணம். இந்த எண்ணம் எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு திறமை இருக்குதா, நீங்கள் ஜெயிச்சு வாங்க. மறுபடியும் அடுத்து தேர்தல்கள் வரதான் போகுது, அடுத்து லோக்கல் பாடி எலெக்ஷன் வரப்போகுது, அடுத்து 2029 மக்களவை தேர்தல் வரப்போகுது, அதுக்கப்புறம் 2031 தேர்தல் வரப்போகுது. ஜெயிச்சு வாங்க. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை, ஒரு ஸ்ட்ராங்காக நிலையாக நடக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை எதையாச்சும் பண்ணி கெடுத்து விட்டுருணும் அப்படின்னு நினைக்கிறது. அதே மாதிரி அதான் நான் சொன்னேன், ஆரம்பத்தில் தாவேகாவினர் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுன்றது அது உங்களுக்கு எவ்வளோ பேக் ஃபயராக போகுன்றது பாருங்கள். இப்போ அவங்க உங்கள் கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க ஆரம்பிக்கிறாங்க, விலைக்கு வாங்குறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யார்? டிஎம்கே. முதல்ல இந்த கலாச்சாரமே ஒரு மோசமான கலாச்சாரம், தவறான கலாச்சாரம். ஒன்றும் இல்லை, நான் கேட்குறேன், இப்போ அதிமுகலேருந்து வந்தாங்கல்ல, மரகதம் குமரவேல் அவர்களாக இருக்கட்டும், மதுராந்தகம் தொகுதி, அதே மாதிரி எசக்கி சுப்பையா அம்பாசமுத்திரம் தொகுதி, இந்த மாதிரி அங்கங்கிருந்து வந்தாங்கல்ல, இவர்களெல்லாம் எவ்வளவு பெரிய துரோகிகள் இவங்க. மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? ரெட்டையில அப்படிங்கிற சின்னத்துக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்கள் எந்த சின்னத்தில் நின்று ஜெயிச்சிங்க? ரெட்டையிலன்ற சின்னத்தில் ஜெயிச்சிங்க. எதுக்காக? தாவேக்காக வந்தீங்க, அந்த பதவியை திறந்துட்டு. இது துரோகம் இல்லையா? இந்த துரோகங்கள் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். ஆனால் அவங்களெல்லாம் கூப்பிட்டு அரவணைச்சிக்கிட்டீங்க இல்லையா தாவேக்கா? ஏன்? ஸ்ட்ராங் நிலுங்க, எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு எங்கள் பக்கம்
ஸ்ட்ராங்காக இருக்குது. அது போக எங்களுக்கு கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்கள் அமைச்சரவையில் பங்கு கொடுத்துருக்குறோம், அவங்க எங்களோட துணையாக நிற்கிறாங்க. அந்த கான்ஃபிடென்ஸில் உறுதியாக நிற்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு மற்ற கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குதுன்றதே ஒரு மோசமான ஒரு அரசியல். அது தாவேக்காவுக்கும் பின்னாடி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 2 விஷயம். ஒன்று, மற்ற கட்சியிலேருந்து விலைக்கு கொண்டு வர்றது, அவங்க உங்களுக்கும் துரோகம் செய்வார்கள். அதிமுகவுக்கு துரோகம் செய்வர்களுக்கு செஞ்சவங்களுக்கு உங்களுக்கு துரோகம் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போது இந்த மாதிரியான அரசியல் போக்குகள் முதல்ல தமிழ்நாடு அரசியல் கலாச்சாரத்திலிருந்தே நீக்கப்படணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மற்ற கட்சிகள் செய்த அதே தவறை தாவேக்கா செய்ய ஆரம்பித்திருக்குது. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் மற்றவங்க மேலே தான் குற்றச்சாட்டு இருக்குது. இது வரைக்கும் ஆதவஜனா தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு, விஜய் அவர்களுக்கு இதில் விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் முதல்வர் விஜய் அவர்கள் இதையெல்லாம் கொஞ்சம் பார்த்து இதுக்கு மேலேயாச்சும் கொஞ்சம் உஷாராகி கொஞ்சம் கவனத்துடன் செயல்படணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். மீண்டும் சொல்கிறேன், இருக்கக்கூடிய ஆட்சி நிலையான ஆட்சியாக இருக்கணும். அந்த ஆட்சி நடத்தக்கூடிய விதத்தில் வரக்கூடிய விமர்சனங்கள் இருந்தாலும் சரி, பாராட்டுகள் இருந்தாலும் சரி, அதை நம்ம பண்ணிக்கலாம். திமுக இப்படி ஒரு டாக்ஸிக்கான பிளான் பண்ணிட்டு இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம பத்திரிகை செய்திகளில் படித்ததை எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்ட்டு தெரிஞ்சிடும். அவங்க நான் வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பு, ஒவ்வொரு மூமெண்ட் எல்லாமே நமக்கு தெரியாமலாம் இருக்காது. எப்படியோ ஒன்று லீக் ஆகி நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம அதை பற்றி தொடர்ச்சியாக பேசுவோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.